கலாம் கனவுகள் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக ரொட்டேரியன் கே. சீனிவாசன் சிறப்பிக்கிறார். நாகை மாவட்டம் வடக்கு பொய்கை நல்லூரில் திரௌபதி அம்மன் கோயிலுக்கு சென்ற நபர் அம்மன் கழுத்தில் இருந்த மாங்கல்யத்தை திருடிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீதர், வணக்கம். தொடர்ந்து இந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, நிலவரம் என்ன? நாகை மாவட்டம் வடக்கு பொய்கை நல்லூர்ல கோரக்க சித்தர் கோவில் உள்ளது. இங்க பாத்தீங்கன்னா கோரக்கருக்கு ஒரு தனியாக ஆசிரமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிக்கு நேற்று காலை திருட வந்த ஒரு மர்ம நபர் ஒருவர் சுற்றி முட்டு பார்த்து விட்டு அந்த கோரக்க சித்தர் கழுத்துல இருக்கிற ருத்ராட்ச மாலை இருந்ததை கண்டு விரக்தியில எதுவுமே கிடைக்கலன்னு அருகே இருக்கிற திரௌபதி அம்மன் கோயிலுக்கு அங்க போறாரு. அங்க போய் பாத்தீங்கன்னா காலையில வழக்கம் போல பூசாரி கோயிலை திறந்துட்டு மற்ற பணிகளை மேற்கொண்டிருக்கும் போது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட அந்த திருட கருவறைக்கு உள்ளே சென்று அம்மனின் கழுத்தில் இருந்த திருமங்கலத்தை திருடிக்கிட்டு அதை எடுத்து பாக்கெட்ல போட்டு பின்னர் எதுவுமே தெரியாத போல கையில இருந்த செல்போனை எடுத்து பார்த்துட்டு விறுவிறுன்னு அங்கிருந்து நடைய கட்டிட்டு வேகமா தப்பிச்சு போயிடுறாரு. இதை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் பூசாரி சாமி பூஜை செய்வதற்கு பார்க்கும்போது அம்மனோட கழுத்துல இருந்த மாங்கல்யம் திருடு போயிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைகிறாரு. இதையடுத்து அந்த கோயில் நிர்வாகத்தினர் நாகை நகர காவல் நிலையத்துல இது குறித்து புகார் தெரிவிக்கிறாங்க. மேலும் அந்த பகுதியில இருந்த அதாவது ஏற்கனவே இந்த கோரக்க சித்தர் கோயில்ல இருந்த சிசிடிவி புட்டேஜ், அதே போல திரௌபதி அம்மன் கோயில்ல இருந்த சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் பார்த்ததுல ஒரு நபர் ஒரு 45 வயசு இருக்கும். அவர் ஏற்கனவே அந்த கோயிலுக்கு திருட அங்க எதுவும் கிடைக்காதனால ஏமாற்றமடைந்து இந்த திரௌபதி அம்மன் கோயிலுக்கு அந்த அம்மன் கருவறைக்குள்ள சென்று அங்க தாலியை திருடிட்டு போறது தெரிய வந்திருக்கிறது. இந்த சிசிடிவி அடிப்படை காட்சிகளை வைத்து நாகை நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக தேடி வர்றாங்க. பட்ட பகல்ல அந்த கோயில் கருவறை உள்ளே போய் திரௌபதி அம்மன் கோயில் அம்மனின் கழுத்தில் இருந்த தாலியை திருடிட்டு போன சம்பவம் இப்ப நாகையில ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டும் இல்ல, இந்த சிசிடிவி காட்சிகள் எல்லா சமூக வலைதளங்களும் தற்போது வேகமா பரவிட்டு இருக்கு. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். கலாம் கனவுகள் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக ரொட்டேரியன் கே. சீனிவாசன் சிறப்பிக்கிறார்.